அண்ணா, சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பார்த்துக்கணும். இன்னைக்கு திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமாக வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாற்றி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறார், என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ண தாவறதை பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவறாரு மேல, எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. பொத்தம்பதுவே எப்படி சொல்லுவீங்க? வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ண அப்படியே மேல தாண்டுவார். அதனால இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும். இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவரு தான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர் தான், அப்பாவையா. அதனால கண்டிப்பா அப்பாவையா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பாக்குறேன். உரிமை இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்ல திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவு அவர்கள் கருத்தான்னு எனக்கு. இரண்டாவது, அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தினுடைய மேதக ஆளுநர் RN ரவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன், இங்க பாருங்க UGC கைட்லைன், 4 மெம்பர் சர்ச் கமிட்டி. அதுல ஒரு UGC நாமினி இருக்கணும். நீங்க நாமினி போடாம நீங்க வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க. அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கத்தானே செய்யுது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் UGC பல இடத்துல அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஒரு UGC நாமினியை வெய்யுங்கன்னு சொன்ன பிறகு தமிழக அரசு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்து நாங்க வைக்க மாட்டோம், கோவிச்சலினா வைக்க மாட்டோங்கிறாங்க. அப்ப இதுல தேர்வு செய்யப்படாத ஒரு நபர் கோர்ட்டுக்கு போய் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு என்ன நிச்சயம்? அதற்கு யாருமே பதில் சொல்ல. உச்சநீதிமன்றத்தை பத்தி யாரும் பேசல, UGC பத்தி பேசல. இவர்கள் ஆளுநருக்கும் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னங்கன்னா, இதனால 6 கல்விக்கூடங்கள் 6 பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இன்னைக்கு இல்லை. இந்த பஞ்சாயத்தில் பாதிக்கப்படுறவங்க யாரு? மாணவர்கள். சிஸ்டம் இல்ல, கான்வகேஷன் பாதிக்கும். அதனால் அன்பான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய நடைமுறையும் UGC நடைமுறை, உயர்கல்வி UGC கீழே இருக்கு. அது தமிழக அரசு ஒருதலை பட்சமாக இண்டிவிஜுவலா 100% உங்க கண்ட்ரோல் இல்ல. அது ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர்டு பவர், கன்கரண்ட் லிஸ்ட்ல அது இருக்குதுங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு எங்க அதிகாரம் யார் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க? அதை அமைச்சர் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ பேசாம அவர்களும் இந்த குட்டைய குழப்பத்தான் பாக்குறாங்க. அதே வேளையில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் கல்வியில அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும். அண்ணா, கல்வியில இவங்க அரசியல் பண்றனாலதான் ஆளுநர் அவர் கருத்தை சொல்றாரு. அதனால செல்லியன் அண்ணனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க அரசியல் பண்றீங்க கல்வியில, அதனாலதான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்றாங்க. நீங்க அரசியல் பண்ணா ஆளுநரே இன்டர்ஃபியர் பண்றாரு. சர்ச் கமிட்டி போட்டு UGC நாமினி பணம் கொடுக்காம தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் போஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியும். மார்க்கெட்ல எவ்வளவு வேல்யூ வைஸ் சான்சலருக்கு பணம் கொடுத்ததுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு அதுக்கு நான் போக விரும்பலீங்க. ரவி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முன்பு ஆளுநர் அவர்கள் எல்லாம் இதை கொஞ்சம் டைட் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ராசஸ்ல ஒரு டிரான்ஸ்பரன்சியை நேர்மையை கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயும் கூட ஆளுநர் தேர்வுல முறைகேடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆளுநர் எங்க அரசியல் பண்றாரு? எங்க அரசியல் அவரால புஷ் பண்ணாரா? நீங்க சொல்றதுதான் சர்ச் கமிட்டி கொடுக்கறது அவர் ஏத்துக்கிறாரு. சர்ச் கமிட்டியில மாநில அரசு உறுப்பினர் இருக்கிறீங்க, UGC நாமினி இருக்கிறீங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து ஆளுநருக்கு ஃபைல் அனுப்புறீங்க. ஃபைல்ல முதல் யாருன்னு சொல்றீங்க, ஆளுநர் கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாரு. எங்கேயாவது ஆளுநர் வயலேட் பண்ணாராங்கன்னா? அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் அவர்கள் தான் அரசியல் செய்கின்றாரோ தவிர அரசியல் செய்யக்கூடிய அமைச்சரை சரியான திசையிலே ஆளுநர் அவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்றுதான் பொருள்.